வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஊத்துக்காடு எல்லையம்மன் கோவிலுக்கு வந்திருக்கிறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம பனமுகை அந்த ஊரில் வந்து ஏரிக்கரை ஓரத்தில் அமைஞ்சிருக்கிற அந்த அம்மன் சக்தி வாய்ந்த அம்மன். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஓச்சேரியிலேருந்து புதூர் வரும் பார்த்திங்களா, புதூர் பிரம்மதாசம் புதூர் வரும் பார்த்திங்களா வழி, அங்கேருந்து இந்த பக்கம் வளனூர் சக்கரமல்லூர் ஆற்காடு போகிறோம் பார்த்திங்களா, அந்த ரோட்டில் நம்ம புதூருக்கு அடுத்த ஸ்டாப்பிங்கே இந்த கோவில் தான். பனமுகை ஏரியில் வந்து அமர்ந்துருக்கிறாங்க இந்த அம்மா. ரொம்ப வருஷமாக இருக்கிறாங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த கடவுள். ஏரிக்கரை ஓரத்தில் வந்து அமைதியான ஒரு சூழ்நிலையில் சாந்தமாக வந்து அமர்ந்துன்னு இருக்கிறாங்க தாய். இங்கே பாருங்கள், அந்த அம்மா கோயிலாண்டு வந்து இங்கே ஒரு தாலி பனை மரம் ஒன்று இருக்கும். ரொம்ப பிரசித்திப்பு வாய்ந்த இந்த மரம். இந்த இடத்துல வந்து அந்த அம்மனை வேண்டி கல்யாணம் ஆகாதவங்க வந்து தாலி கயிறு கட்டினாங்கன்னா அவங்களுக்கு வந்து உடனே விரைவில் தாலி பாக்கியத்தை கொடுப்பாங்க. குழந்தை இல்லாதவங்க வேண்டின்னு தொட்டில் கட்டினா அவங்களுக்கு உடனே குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நோய் நொடி இருக்கிறவங்களுக்கு நோய் தீரும். பஞ்சம் பிணி எல்லாம் நீங்கும். இந்த அம்மாவை நீங்கள் வேண்டி வணங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களை சுற்றி இருக்கிற கெட்ட சக்தி துஷ்ட சக்தி எல்லாம் விலகும். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி, அகில உலகத்தையும் காக்கும் சர்வ சக்தியும் படைத்த ஆதியும் அந்தமுமான எமது ஆதிபராசக்தி அம்சம் ஊத்துக்காடு எல்லையம்மா. பாருங்கள், இந்த அம்மன் வந்து இந்த அம்மன் அமர்ந்திருக்கிற இடம் தாலி பனைமரம், அதுக்கு கீழே அமர்ந்துருக்குறாங்க. இந்த தாலி பனைமரத்தை விட்டு வந்து ஒரு ஆலமரமும் இருக்குது. இது ரெண்டும் இணைஞ்சிருக்கிற இடத்துல அந்த அம்மன் அமர்ந்திருக்கிறது மிகவும் ஒரு பக்தர்களுடைய வேண்டியது கிடைக்கும். மிகவும் சக்தி வாய்ந்த இடம். இந்த அம்மன் இருக்கிற இடத்துல ஒரு புத்து ஒன்று இருக்குது. வந்து நம்ம வந்து அந்த புத்தில் வந்து பால் ஊற்றலாம். நம்ம முட்டைகளை வச்சா இந்த தாய் வந்து அதை பாலை குடிச்சிட்டு நம்ம வேண்டிய வரத்தை கொடுப்பாங்க. பிஸ்கட் தூக்கி போகுது அந்த காக்கா.
ஒரு தேங்காய் தாங்களா சாமி கும்பிடு ஐயா சாமி கும்பிடு அப்பா அம்மாலாம் ஆ அது விளையாடவே கேள்வானா சண்டை மாமியார் பேர் எப்போ சண்டை வருது அது என்ன வருது ஜெயிச்சுட்டாங்க மாமியார் அவங்க எங்கன்னா பேசிக்கிட்டு எங்கன்னா போடுறதுன்னு வேலை பார்த்தாங்க கூப்பிட்றாங்க வாங்கி அதான் இந்த கதையுமே கிடையாது எனக்கு எந்த